எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட படைப்பிலிருந்து ஒரு அருமையான தினசரி தியானத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது நம்ம சிந்தனைக்கே ஒரு புது டைமென்ஷன் கொடுக்கும்னு சொல்லலாம். வாங்க உள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்விய மனசுல வந்திருக்கும் இல்லையா? நம்ம அறிவை எப்படி ஷார்ப்பா ஆக்குறது, இன்னும் எப்படி தெளிவா யோசிக்கிறது? இந்த தேடல் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. சரி, இந்த ஒரு பெரிய கேள்விக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த விஷயம் ஒரு காலத்தால் அழியாத பதில நமக்கு கொடுக்குது. இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, நாம நிஜமாவே பின்பற்றக்கூடிய ஒரு முறை. வாங்க இது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்போ நம்ம அறிவை கூர்மைப்படுத்துறதுக்கு அப்படி என்னதா வழி? அதுதாங்க காயத்ரி தியானம். இது ரொம்ப பழமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக். சிம்பிளா சொல்லணும்னா இந்த தியானத்தோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம அறிவை தீட்டி அதை இன்னும் வளர்க்கறது. இது வெறும் மன அமைதிக்கு மட்டும் இல்ல, முக்கியமா புத்திய செம்மப்படுத்துறதுக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தியானம் எந்த ஒரு மதத்துக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கோ சொந்தமானது கிடையாது. இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பயிற்சி. சரி, இந்த தியானத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா அதோட மைய கருத்தை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். வாங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு பார்க்கலாம். இந்த தியானத்தோட முதல் படியே ஒரு ஒளி மேல நம்ம கவனத்தை வைக்கிறது தான். ஆனா இது சாதாரண வெளிச்சம் கிடையாது. இது ஒரு மேலான தெய்வீகமான ஒளி. சரி, இந்த ஒலி எங்கிருந்து வருது? அந்த ஒலிக்கு மூலமா இருக்கிற ஒரு சுடர், அதாவது ஒரு சுடர் கடவுள்கிட்ட இருந்து வருது. ஒரு பிரகாசமான ஆற்றல் மிக்க ஒரு மூலத்திலிருந்து வருதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இந்த கடைசி வரியில தான் மொத்த விஷயமும் அடங்கியிருக்கு. அந்த தெய்வீக ஒளிக்கு என்ன வேலை? அது நம்ம அறிவை தூண்டுறதுதான், நம்ம புத்திய முழுசா வேலை செய்ய வைக்கிறது. இப்போ இந்த முழு வாக்கியத்தையும் சேர்த்து பாருங்க. இதோட ஒவ்வொரு பகுதியையும் நாம புரிஞ்சுக்கிட்டதால இதோட முழுமையான சக்தி இப்போ நமக்கு நல்லாவே புரியும். இது ஒரு வேண்டுதல் மட்டுமல்ல, இது ஒரு நோக்கத்தோட பிரகடனம். இதுக்கு என்ன அர்த்தம், இதை ஏன் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்ப ரொம்ப முக்கியமா இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான ஒரு குறிப்பிட்ட செய்முறையையும் இந்த மூல நூல் அவக்கு கொடுக்குது. இது ரொம்ப சிம்பிளான 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு சூரியன், ஆனா அது வெறும் சூரியன் இல்ல, அதுக்கு உணர்ச்சி இருக்கு. அப்படி ஒரு சூரியன் பிரகாசிக்கிறதா கற்பனை பண்ணுங்க. 2வது, அந்த சூரியனோட ஒளி தான் உங்க அறிவை தூண்டுற சக்திங்கிறத ஆழமா உணரணும். இது ஒரு பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷன் டெக்னிக். சரி, இப்போ இந்த தியானத்தோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் இதுக்கு பயன்படுத்தப்படுற மந்திரம். அப்படி என்ன அந்த சக்தி வாய்ந்த மந்திரம்? இந்த தியானத்தோட மொத்த சாரத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கிற அந்த வார்த்தைகள் என்னவா இருக்கும்? இதுதாங்க அந்த காயத்ரி மந்திரம். இந்த தியானத்தோட உச்சகட்டமா இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது நம்ம அறிவை தூண்டுற அந்த தெய்வீக ஒளியோட நம்ம கனெக்ட் ஆகுறோம். சரி, கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த தியானத்தால உங்களுக்கு கிடைக்கிற அந்த அறிவின் ஒளி, அது உங்க வாழ்க்கையில எதை பிரகாசமாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.